ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். சென்னையில் தனது ஆதரவு நிர்வாகிகளுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். என்ன நடக்கிறது அங்கு? என்ன முடிவெடுக்கப் போகிறார்? விவரம். பல தமிழக அரசியலில் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான ஒரு முக்கிய முடிவை இன்று வெளியிடுவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மிகவும் சொற்பமான அளவிலேயே அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 பேர் மட்டுமே அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பா அவருடைய முக்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்களும், அதே போல அவருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்திருந்த பொழுது அவரை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், நேரம் கொடுக்கப்பட்டால் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தும் கூட அவருக்கு நேரம் ஒதுக்கப்படாத ஒரு சூழலில் அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியே வர வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இன்றைய அவருடைய ஆதரவாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியே வருவாரா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன், அந்த ஒரு வலுவான முடிவை ஓ பன்னீர்செல்வம், ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அந்த தர்ம யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து பிப்ரவரி 5, 2017 அந்த தர்ம யுத்தத்தை அவர் தொடங்கினார். கடந்த 8 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீதும் மிகவும் விசுவாசமிக்க ஒரு தலைவராக தான் இருந்தார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். அந்த விசுவாசமிக்க தலைவரை வேண்டுமென்றே அதிமுக கூட்டணிக்காக பாஜக அவமானப்படுத்திவிட்டது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும், மாற்று திட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. என்ன முடிவை எடுக்கப் போகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு வலுவான முடிவை அவர் எடுப்பாரா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அவருடைய ஆதரவாளர்கள் இது போன்ற கோரிக்கையை வைத்தாலும் அவருடைய சூழல் கருதி, அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலம், அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்தே தன்னுடைய முடிவை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் தற்போது சூழலில் இருக்கின்றன. நன்றி ஸ்டாலின். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.